இந்த கர்மாக்கள்லே நிறைய விதமான கர்மாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்களேங்க, அதெல்லாம் உண்மைதானா? இந்த கர்மான்றது என்ன? அந்த கர்மாக்கு தீர்வு அப்படின்றது இருக்கா? கண்ணாடி மாதிரி கண்ணாடியில் பட்டு ஒளி எப்படி பிரதிபலிக்குதோ அந்த மாதிரி நம்மளுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நல்லவங்க, அதாவது நல்லவங்க கஷ்டப்படுற மாதிரி தெரியும், கெட்டு போகிற மாதிரி தெரியும். ஆனால் பெரிய ஆபத்துலேருந்து கூட பார்த்திங்கன்னா இறையாற்றல் அவங்கள காப்பாற்றும். என்றைக்குமே கடவுளனோட கடாட்சம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். கிருஷ்ணன் அர்ஜுனன் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க நதிக்கரையில். அப்போது ஒரு ராட்சசன் வரான். என்ன சொல்கிறான், ஒரு அசுரன் கிருஷ்ணரை பயங்கரமாக திட்டுறான். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கர்மாக்கள்லே நிறைய விதமான கர்மாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்களேங்க, அதெல்லாம் உண்மைதானா? இந்த கர்மான்றது என்ன? அந்த கர்மாக்கு தீர்வு அப்படின்றது இருக்கா? இல்லை மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணுமா அப்படின்ற கேள்வி தான் இந்த தலைப்பு. பொதுவாக பாருங்கள், இன்றைய தலைப்பு இது நான் பதில் சொல்கிறத விட கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு? முதல் விஷயம் அப்படின்னா, நாம் பிறருக்கு செய்வது, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, நான் ஒருத்தவங்களுக்கு செஞ்சேன் அப்படின்னா மற்றவர்கள் அதை எனக்கு திருப்பி தருவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒருத்தனை போதைக்கு அடிமையாக்குனேன் அப்படின்னா மற்றவங்க என்ன போதைக்கு அடிமையாக்கிறதுக்கு பார்ப்பாங்க. நான் ரொம்ப புத்திசாலி, என் பசங்களை போதைக்கு அடிமையாக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு. அதை பாருங்கள், நல்ல கர்மாவாக இருந்தாலும் கெட்ட கர்மாவாக துரோகமாக இருந்தாலும் காலம் குறித்து வைத்து கொண்டு அதை நமக்கு திரும்ப கொடுக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறார். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விதைத்ததை அறுவடை செய்தே தீர வேண்டும். நீ என்ன விதைக்கிற அதை நீ அறுவடை செஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அடுத்து நீ செய்கிற ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா உன்னை நிழல் போல் தொடரும். நீ யாருக்காவது நல்லது செய்கிற அப்படின்னா அதுவும் உனக்கு நல்ல நிழலாக தொடரும். நீ யாருக்காவது தீயது செய்கிற அப்படின்னா அதுவும் உன்னை நிழல் போல் தொடரும். அது உன்னை விட்டு போகாது அப்படிங்கிறார். அதுக்கும் மேலே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு எரியக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நெருப்பு எரியுது அப்படின்னும் போது அந்த எரியிற நெருப்புக்கு பக்கத்தில் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக நடமாடுறோமோ, அந்த நெருப்பை நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக கையாளுறோமோ, அதே போல் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட கடமையில் கரெக்டாக இருக்கணும். நெருப்புக்கிட்ட நம்ம விளையாடுவோமா? விளையாட மாட்டோம்ல. அப்போ கடமையை மட்டும் தவறுறது, கடமையை மட்டும் மாற்றிடுறது, கடமையை மறந்துடுறது, தேவையில்லாமல் ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு செய்கிறோம், ஒரு வேலையில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்மளுக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்துக்கு நம்மளை நம்பி வேலை செய்கிறாங்க, வேலை வாங்குறாங்க. அப்படின் போது அவங்களுக்கு துரோகம் பண்ணுறோம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கர்மாவாக நம்மளுக்கு சேரும் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், என்றைக்கும் மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடிய எந்த விஷயமும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஒருத்தவங்களுக்கு மனதாலும், அதாவது உடலாலும் உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் நம்ம தீயது நினைக்கிறோம் அப்படின்னாலும், தீயது செய்கிறோம் அப்படின்னாலும், தீயது சொல்கிறோம் அப்படின்னாலும் அது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் கண்ணாடி மாதிரி கண்ணாடியில் பட்டு ஒளி எப்படி பிரதிபலிக்குதோ அந்த மாதிரி நம்மளுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பொதுவாக இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. தீய எண்ணங்கள், தீய செயல்கள், தீய சிந்தனைகள் ஆரம்பத்தில் தேன் போல இனிச்சாலும் அதுக்கப்புறம் எட்டிக்கா போல கசக்கும் அப்படிங்கிறாங்க. இது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். நம்ம நல்லது தாங்க செய்யணும், நல்லது செஞ்சால் தான் நம்ம நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லது செய்கிறவங்களாம் எங்கே மேடம் வாழறாங்க அப்படிம்பாங்க. அதுக்கும் மேலே இது பாருங்கள், நான் அடிக்கடிக்கு எங்கள் வீட்டில் இந்த டைலாக் கேட்பேன். எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன். ஏதாவது பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன், ஏப்பா கம்முன்னு இருப்பா, நல்லது செய்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னா, நல்லது செய்கிறவங்க டெவலப்பாக ஆக மாட்டாங்க தீபா, முன்னேறவும் மாட்டாங்க அப்படிம்பாரு. இதே மாதிரி வியாக்கியானம் பேசியே வீணாக போவாங்க அப்படின்னு சொல்லுவார். வெளியே வேறு யாரும் வேணாம், எங்கள் வீட்டுக்காரே எப்பயுமே இந்த வார்த்தை சொல்லுவார். நீ எப்போ பாரு இந்த நல்லது, நியாயம், தருமம், லொட்டு லொசுக்கு இப்படிலாம் பேசி 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 நீ வீணாக தான் போவ, நீ பெருசாக டெவலப்பே ஆக மாட்ட அப்படிம்பாரு. ஆனால் நான் பாருங்கள், இது வரைக்கும் அந்த 1,00,000 முறை சொல்லியிருப்பார். இந்த 1,00,000 முறை அவர் என்ன சொன்னது, ஈசனோட நாமத்தை சொல்லியிருந்தாவது ரொம்ப நல்லது, நான் அப்படி யோசிப்பேன். ஆனால் அவர் என்ன சொல்லுவார், நீ இந்த மாதிரி வியாக்கியானம் பேசியே வீணாக போகிற அப்படிம்பாரு. இது அவர் மட்டும் சொல்கிறது இல்லைங்க. அவர் பார்த்திங்கன்னா துளாராசி.
துளாராசி விசாக நட்சத்திரம். ஆக ஒரு பேச்சு பேசுகிறாங்க அப்படின்னா வெட்டு 1 துண்டு 10 அவங்களுக்குலாம் அப்படி தான் பேசுவாங்க. ஆக அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது அவர் மட்டும் பேசுறது இல்லைங்க, நிறைய பேர் நம்ம பேசுவாங்க. நம்ம சொல்லும்போது கிளையன்ஸே கிட்ட கூட சொல்லுவாங்க, நீங்கள் ஏம்மா கவலைப்படுறீங்க, நல்லவங்க கெட்டு போக மாட்டாங்கம்மா அப்படின்னு. எங்கள் மேடம் நல்லவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லவங்க தான் மேடம் வீணாக போகிறாங்க அப்படின்ற வார்த்தை எல்லாருமே சொல்லி வச்சா மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மைதானா அப்படின்னா நான் சொல்லலைங்க, கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். நல்லவங்க கெட்டு போக மாட்டாங்க. நல்லவங்க, அதாவது நல்லவங்க கஷ்டப்படுற மாதிரி தெரியும், கெட்டு போகிற மாதிரி தெரியும். ஆனால் பெரிய ஆபத்துல இருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா இறையாற்றல் அவங்கள காப்பாற்றும். என்றைக்குமே கடவுளனோட கடாட்சம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். கெட்டவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்களோட கர்ம வினை அவங்கள தொடரும். அவங்களும் வந்து பெருசாக வாழ முடியாது. அப்படி அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாலும் அவங்களோட சந்ததியினர் நல்லா வாழ மாட்டாங்க. இது நான் சொல்லலைங்க, கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். இதெல்லாம் நான் எங்கள் ஹஸ்பண்ட்கே நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவர் பெருசாக கேட்க மாட்டார். என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. கேட்காதவங்களுக்கு நம்ம சொல்லி சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த பதிவை பார்க்குறவங்க கூட நிறைய பேர் கேட்க மாட்டீங்க. கேட்குறவங்க கேட்டுக்கோங்க, கேட்காதவங்க அவங்க சௌரியம் இல்லைங்களா. சரி, அதே மாதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாவம் அதன் சொந்த நரகத்தையும், அதாவது பாவம் நரகத்தை தேடுமா, அதே மாதிரி புண்ணியம் அதன் சொந்த சொர்க்கத்தையும் தேடும் ஆற்றல் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். இதெல்லாம் வந்து இது நான் யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்னதெல்லாம் சொன்னேங்க. இந்த கீதா உபதேசத்தை பற்றி ஒரு 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 அரை மணி நேரம் பேசினேன். கடைசியில் அது ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு, மேடம் கிருஷ்ணருக்கே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் ஒரே ஒரு சீடன் தான் மேடம் கிடச்சான். இவ்வளோ நல்ல விஷயம் சொன்னார், அவருக்கு நிறைய சீடர் கிடச்சாங்களா? இன்றைக்கும் யார் பகவத்கீதையை பாராயணம் பண்ணுறாங்க, பகவத்கீதையை படிக்கிறவங்க யார் இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு திருப்பி ஒரு வார்த்தை கேட்டுச்சு. அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் பேசக்கூடாதும்மா, பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க இல்லைங்களா. பொதுவாக வந்து இதுக்கும் மேலே கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு. ஆக்சுவலி அந்த போர்க்களத்தில் குருஷேத்திர போரில் அவர் சொன்னார். அர்ஜுனனுக்கு மட்டும்தான் சொன்னார், அவர் பல பேருக்கு சொல்ல. அவர் சொன்னதே அர்ஜுனனுக்கு மட்டும்தான் இல்லைங்களா. ஆக அந்த பிள்ளை அப்படி கேட்டுச்சு. அதுக்கு மேலே அந்த பிள்ளைகிட்ட என்னத்தை விதண்டா வேதம் பேச முடியும். அதனால் நான் ஒன்றும் இல்லைம்மா, இதெல்லாம் பெரியவங்க சொன்னால் நல்ல விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேட்டுக்கணும், அலசி ஆராய்ஞ்சு மெயின் ஞானத்தில் ஆன்மீகத்தில் நீ வந்து அறிவில் தேடக்கூடாதுமா அப்படின்னு சொன்னேன். அப்பயும் அந்த பிள்ளை சமாதானம் ஆகலை. சரி, ஓகே. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகாயத்திற்கு சென்றாலும் நடுக்கடலுக்கு சென்றாலும் மலையினிடையே ஓடி ஒழிந்தாலும் அதில் பாதாளத்திலே நீங்கள் ஒழிஞ்சிக்கினாலும் நீங்கள் செஞ்ச பாவம் உங்களை பின்தொடரும் அப்படின்னு சொல்கிறார். இது நான் சொல்லலைங்க, இது அத்தனையும் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். சரிங்களா. இந்த உலகத்தில் வந்து பாருங்கள், காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. இது மகாபாரதத்துலேயே ஒரு கதை உண்டு. அதாவது அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து, அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கும் மேலே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் மேலே அலாதி ஒரு பாசம் அப்படின்லாம். என்ன கிருஷ்ணர் சொன்னாலும் சரி அப்படின்ட்டு அர்ஜுனன் பெருசாக அலசி ஆராயலாம் மாட்டான். அப்போ ஒரு முறை கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க நதிக்கரையில். அப்போ ஒரு ராட்சசன் வரான். வந்து என்ன சொல்கிறான், ஒரு அசுரன் வந்து கிருஷ்ணரை பயங்கரமாக திட்டுறான். உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். அர்ஜுனன், என்ன நீ நான் இருக்க வந்து கிருஷ்ணரை கொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்திரமாக எய்துற. அந்த அஸ்திரம் மொத்தம் தோற்று போயிடுது. அஸ்திரம் மொத்தம் வந்து சும்மா ஒரு வத்தி குச்சி மாதிரி தூக்கி போட்டுடுற அஸ்திரம் எல்லாத்தையும், பெரிய பெரிய அஸ்திரத்தையும். அப்போ கிருஷ்ணர் சிரிக்கிறாரு. சிரிச்ச உடனே அர்ஜுனன் சொல்கிறான், இவனை என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் பண்ண முடியாது, ஓடு அப்படின்வார். யோசிப்பா அர்ஜுனன், ஓடு ஓடு ஓடியா ஓடியா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லுவார். 2 பேரும் குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. ஓடி போயிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், பக்கத்தில் இருக்க ஒரு குகை இருக்கும், அந்த குகையில் ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பார். தூங்கிட்டு இருக்கவரை போயிட்டு என்ன பண்ணுவான், அவரோட மேலே இருக்க போர்வையை, அதாவது அவர் தூங்கிட்டு இருக்கவர் மேலே அவர் ஒரு போர்வையை போட்டுட்டு தூங்கிட்டு இருப்பார். அந்த போர்வையை எடுத்து கிருஷ்ணர் என்ன பண்ணுவான், அந்த போர்வையை எடுத்துட்டு கிருஷ்ணரோட போர்வையை தூக்கி அந்த தூங்கிட்டு இருக்கவர் மேலே போட்டுருவான். அவரோட போர்வை எடுத்து இவர் தோளில் போட்டுன்னு போயிடுவார். அப்போ ஒரு முனிவர் தூங்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணரோட போர்வையை வந்து அவன் மேலே போட்டிருந்தால அந்த அரக்கன் என்ன நினைக்கிறான், எனக்கு பயந்து நீ போர்வைக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையை தூக்குவான். போர்வையை தூக்கி இப்படி பார்ப்பான். அந்த மனுஷன் தவத்துலேருந்து கலைஞ்சி கண்ணை திறந்து பார்ப்பான். அவன் எரிஞ்சி சாம்பல் ஆகிடுவான். இப்போ இதை பார்த்துருந்த அர்ஜுனனுக்கு ஒரே சந்தேகம், என்ன கிருஷ்ணா இது, உன்னோட நீ வந்து அவனை பார்த்து ஓடுற, ஒரு அரக்கனை பார்த்து கடவுள் நீ ஓடுற, ஆனால் ஒரு முனிவரனோட கண் திறந்தவுடனே அவன் எரிஞ்சிட்டான் எப்படி அப்படின்னும் போது அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், அது அவனோட சாபம். அவன் தெய்வத்து கையினால சாவ மாட்டான். அவன் யாருனால சாவான் அப்படின்னா, ஒரு ராஜா, ஒரு சக்கரவர்த்தி தன்னோட நாடெல்லாம் விட்டுட்டு
அன்னம் ஆகாரம், அதாவது ஆகாரம் தண்ணி இல்லாமல் பெருமாளை நோக்கி தவம் பண்ணிட்டு இருப்பான். எப்படி அப்படின்னா, அவர் படுத்துட்டு நிஷ்டையில் இருக்கார், தூங்குற மாதிரி தவம் பண்ணிட்டு இருக்கார், படுத்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவனோட கண் திறந்து யாரை முதல்ல பார்க்குறானோ அவன் எரிஞ்சி சாம்பல் ஆகிடுவான் அப்படின்றது விதி. இது இவனோட விதி, அதனால் நான் இப்படி ஓடி வந்தேன் அப்படின்னா. அப்போ தான் அர்ஜுனனுக்கு தெரியும், ஐயோ நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம். கிருஷ்ணனுக்கு சக்தியே இல்லை, சக்தியே இல்லைன்னு ஒரு க்ஷணம் நினச்சிட்டோமே, எவ்வளோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். ஆக இது எதுக்கு சொல்கிறேன், இதுதான் விதி, அந்த விதி பிரகாரம் எல்லாம் நடக்கும் அப்படின்றது. அதுதான் இவர் சொல்கிறாரு, நீ தப்பு செஞ்சுட்டு மலை இடுக்கில் போய் ஒளிஞ்சிக்கினாலும் உன்னோட கர்மம் உன்னை விடாது, கர்மம் தொலையாது, நீ செஞ்ச தப்புக்கு நீ அனுபவிச்சே ஆகணும், காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த காரியமும் நடக்கிறது இல்லை அப்படின்னு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லுவோம், புரியுதுங்களா? நம்ம என்ன விதைக்கிறோம், வினையை விதைச்சா வினையை அறுத்துடணும், தினையை விதைச்சா தினையை அறுத்தே தான் ஆகணும். ஒன்று நீ வினையை விதைச்சிட்ட, ஒன்று நீயே அறுத்துரு, இல்லைன்னா உன் வம்சம் இருக்கும், புரியுதுங்களா? ஆக நம்மளுக்கு எதுக்கு வினையை விதைக்கிற வேலை, தினையை விதைச்சிட்டு நம்மளும் சாப்பிட்டு 4 பசு பட்சிகளுக்கும் கொடுத்துட்டு நம்ம சந்தோஷமாக வாழலாம் இல்லையா? ஆக இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லவங்களாம் எங்கெங்கே வாழறாங்க, நல்லவங்களாம் வீணாக தான் போகிறாங்க, கெட்டவங்க தான் ஓஹோன்னு வாழறாங்க. அவங்களுக்கு தான் பாருங்கள் நல்ல வாழ்க்கை இருக்குது. நாங்கள் உழுந்து சாமி கும்பிட்றோம், சாமி எல்லாம் எங்கெங்கே பார்க்குது, கண்ணு திறக்குதா, எதுவுமே நல்லது செய்ய மாட்டேது. இப்படி நம்ம நிறைய புலம்புறோம் பார்த்தீங்களா? இந்த புலம்பல்களுக்கு எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவே பதில் சொல்லியிருக்காரு, தீபா அருளாளன் பதில் சொல்லலை, புரியுதுங்களா? ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.